அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது நானே அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிற பட்சத்துல இந்த அரசு இதை நோக்கி தான் நகர்த்து ஒரு கேட்வே ஓபன் பண்ணுது. யார் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா திருநர் சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனை நீ வந்துட்டு ரொம்ப மினிமலா வரையறுக்கிற. இதை ஒரு குற்றமாவே நீ கருதல. அப்ப எங்களை ஹியூமனாவே கருதல. எங்க பாடி அட்டானமி பத்தி பேசுறீங்க. எங்க பாடி அட்டானமி வந்து அவ்வளவு வல்னரபிள் இல்லைன்ற அளவுக்கு டிஃபைன் பண்றாங்க ஒரு பெண், அது ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி. அவங்களே சென்சிட்டைஸ் ஆகாத பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எப்படி சென்சிட்டைஸ் ஆயிருப்பாங்க, எப்படி காவல்துறை சென்சிட்டைஸ், எப்படி மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சென்சிட்டைஸ் ஆயிருப்பாங்க. அப்ப சென்சிட்டைஸ் ஆகாத பட்சத்தில் எப்படி எந்த விதத்துல எங்களை மரியாதை நிமித்தமா எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஆண் அல்லது பெண் அல்லாதவர்கள் பயாலஜிக்கலி இந்த செக்ஸுக்குரிய நபர்களை தாண்டி தங்களுடைய பாலின அடையாளத்தை சுயமாக நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். செல்ஃப் பர்சீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு, உங்களுக்கு அந்த பாடி அட்டானமி இருக்கு. இட்ஸ் அ பர்சனல் அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு யூஸ் பண்ணால்சா ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த கிளாஸை வந்து இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட் பில்ல வந்துட்டு அந்த கிளாஸை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் போர்டு இருக்கும். அந்த மெடிக்கல் போர்டுல இருந்துட்டு ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது டெபுட்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் உங்களை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீனிங் பண்ணக்கப்புறம் தான் நீங்க திருநங்கையா திருநம்பியா, நீங்க ஒரு இடைப்பால் இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க, தவிர செல்ஃப் பர்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை இதுல வந்து ஆட் பண்றாங்க. இது கம்ப்ளீட்டா அகேன்ஸ்ட் த நால்சா ஜட்ஜ்மெண்ட், அகேன்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அகேன்ஸ்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதா. இத்தனை போராட்டங்கள் இந்த திருநர் சமூகம் என்னுடைய முன்னோடிகள் எவ்வளவு போராட்டம் அடைஞ்சு அவங்க போராடினதனுடைய பெனிஃபிட்டா தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். அவங்க போராடினதால தான் எனக்கு அடையாள அட்டை கிடைச்சது. அவங்க போராடினதா நான் வந்துட்டு திருநங்கைன்னு இன்னைக்கு பெருமையா சொல்லிக்க முடியுது. மீண்டும் எங்களை பின்னோக்கி ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னாடி நகர்த்திட்டு எங்களுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு மறுபடியும் எங்களுடைய போராட்ட காலத்துக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடணும், வழக்கு போடணும், மறுபடியும் போராடணும், மறுபடியும் நாங்கள் வீதியில இறங்கணும், மறுபடியும் எங்களை அம்மனமாக்கணும், மறுபடியும் எங்களை அம்மனமாக்கி இங்க உடைகளை கலற்றி தான் நீ அடையாளத்தை தெரிஞ்சுட்டு தான் நீ வந்து திருநங்கை திருநம்பி அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறீங்கன்னாக்கா இது எவ்வளவு பெரிய ஒரு வன்முறைங்க சமூகத்துக்கு. அதனாலதான் சொல்றோம், எங்களை கம்முன்னு நீங்க வந்துட்டு mercy kill பண்ணிடல. வணக்கம் தோழர். வணக்கம். ஸோ இப்போ வந்து திருநர் சட்ட மசோதா வந்து வருது இப்போ. ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? கடந்த மார்ச் 13, 2026 வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோடைய மினிஸ்டர் டாக்டர் வீரேந்திரகுமார் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில். அது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸோடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 வந்துட்டு ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சில கிளாஸ் எல்லாம் வந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு சில கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து லாஸ்ட் மார்ச் 13 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன முக்கியமான சில அம்சங்கள் வந்துட்டு ஒமிட் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2014 வந்துட்டு நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய ஜட்ஜ்மெண்ட் படி திருநர் சமூகத்துக்கு வந்துட்டு ஆர்டிகல் 21 படி வந்துட்டு உங்களுடைய ரைட் டு செல்ஃப் டெட்டர்மினேஷன், அந்த ஆர்டிகல் படி, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் படி உங்களுக்கான டிக்னிஃபைடு லைஃப் வாழ்றதுக்கு இந்த சமூகம், இந்த இந்திய அரசியலமைப்பு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதிப்படுத்துது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் தான் வந்துட்டு கைட்லைன்ஸ் கொடுக்குது திருநர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை வந்து வரையறுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 வந்து வருது. அந்த 2019 என்ன வரையறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் அல்லது பெண் அல்லாதவர்கள் பயாலஜிக்கலி இந்த செக்ஸுக்குரிய நபர்களை தாண்டி தங்களுடைய பாலின அடையாளத்தை சுயமாக நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். செல்ஃப் பர்சீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு, உங்களுக்கு அந்த பாடி அட்டானமி இருக்கு. இட்ஸ் அ பர்சனல் அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு யூஸ் பண்றாங்க நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் படி தான் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் வந்துட்டு செல்ஃப் பர்சீவ்டு, ரைட் டு செல்ஃப் பர்சீவ் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்துறாங்க. இப்போ அந்த கிளாஸை வந்து இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட் பில்ல வந்துட்டு அந்த கிளாஸை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செல்ஃப் பர்சீவ் பண்ண முடியாது. ஒரு அத்தாரிட்டி தான் உங்களுக்கு எக்ஸாமின் பண்ண முடியும். அந்த அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் போர்டு இருக்கும். அந்த மெடிக்கல் போர்டில் இருந்துட்டு ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது டெபுட்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் உங்களை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் திருநங்கையா திருநம்பியா, நீங்கள் ஒரு இடைப்பால் இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க, தவிர செல்ஃப் பர்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட் த நால்சா ஜட்ஜ்மெண்ட், அகேன்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அகேன்ஸ்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதா
எங்களுடைய பாயிண்டா இருக்கு. எங்களுடைய ரைட்டே வந்துட்டு பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் எங்கள் மீது தீவிரவாதம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்குறோம். ஏன்னா செல்ஃப் ஐடென்டிஃபை பண்றது எங்களுடைய உரிமை. எங்களுடைய பாலினம் என்னவாக நாங்கள் உணர்றோன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு தெரியும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவ்வளவு தெளிவும் அவ்வளவு சென்சிட்டைஸ் ஆயிருக்காங்களா? ஏன்னா கன்வர்ஷன் தெரப்பி பேன் ஆயிருக்கு. நிறைய மருத்துவர்கள் இன்னுமே வந்து இது மருந்துகளால் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்றது, சைக்கோ தெரப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல வந்துட்டு மறுபடியும் இதுக்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து மறுபடியும் ஒரு மருத்துவர்கிட்ட கொடுத்து மருத்துவர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஷன் தெரப்பி பண்ணலாம், இது ஒரு நோயின்னு சித்தரிப்பாங்க, இது கன்வர்ஷன் தெரப்பி பண்ணலாம்பாங்க, இதுக்கு சைக்கோ தெரப்பி பண்ணலாம்பாங்க, இதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க, மறுபடியும் வந்து இது ஒரு மனநோயாக சித்தரிப்பதற்கான அத்தனை முகாந்திரங்களும் இதுல இருக்கு. அப்போ இப்பதான் ஏதோ குறைந்தபட்ச அளவு தங்களுடைய அடையாளங்களை வந்துட்டு அடையாளம் கண்டு இந்த சமூகத்துல ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிறதுக்கான எம்பவர் ஆகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிற பட்சத்துல அகைன் இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு ஒரு 20 வருஷம் பின்னோக்கி தள்ளிட்டு மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஒரு போராட்டத்தை எடுத்து எங்களுடைய உரிமை பெறுவதற்கான ஒரு போராட்ட காலத்தை ஒரு இதை எதிர்த்து இந்த தீவிரவாத சூழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளுது. இப்போ வந்து ஒரு பொதுவான பார்வையில் வந்து சரி பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்போதைக்கு? இல்லை, பொதுமக்களுக்கு வந்து திருநங்கை பற்றின ஒரு ஓரளவுக்கு இந்த அவேர்னஸோ ஓரளவுக்கு அந்த தெளிவு இருக்கு. திருநங்கை அவங்களுடைய அது ஹார்மோன் மாற்றம்னு புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் தோணுதோ, வீட்டில் வந்து நிறைய பெண் குழந்தைகள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க அப்படி மாறிடுறாங்கன்னு சொல்றது, இப்படி அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள், அவங்களுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் அல்லாத இந்த பொது சமூகம் புகுத்துகின்ற அல்லது இந்த சினிமாக்கள் புகுத்துகின்ற காரணத்தை வச்சு அவங்க ஒரு புரிதல் இருக்கு. அதுல இருந்து ஒரு திருநங்கைன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆணா பிறந்து பெண்ணா மாறக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க, அவங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் பற்றியோ, அவர்களுக்கு வந்து இந்த சமூகத்துல ஒரு கல்வியோ வேலை வாய்ப்போ அல்லது இந்த சமூகத்துல மரியாதையுடன் வாழ்வதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கணுன்ற பொறுப்பு இந்த சமூகத்திற்குன்ற தெளிவுலாம் இன்னும் இல்லை. இனிமே இந்த தெளிவு இல்லாத இந்த பொது சமூகம் இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல வந்து மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வரும்போது மறுபடியும் இது என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கும்னாக்க, இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். மறுபடியும் இது ஒரு மெடிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்னு உருவாக்கும். மறுபடியும் இது பின்னோக்கி தள்ளும். இதனால வந்து பொது சமூகத்துக்கு ஏதோ குறைந்தபட்ச அளவு எங்களை மாதிரி ஆட்கள் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம், மறுபடியும் அதை வந்துட்டு பின்னோக்கி நகர்த்துவதுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் இதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு இதை சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி இந்த போராட்டம் இந்த அமெண்ட்மெண்ட் பில் பற்றி பேசும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ புள்ளி பண்ணுறதுக்கான கமெண்ட், எவ்வளோ ஹராஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான் போகுது இன்னுமே. ஸோ அவேரே இல்லாத ஒரு சமூகம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்டுன்ற பேரில் வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷனே கொடுக்கல, மறுபடியும் எங்களை வந்துட்டு ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளதான் ஒரு வயலன்ஸ்குள்ளதான் வந்துட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, எங்கள் மேலே வந்துட்டு வயலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்வே தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் கிரியேட் பண்ணுது. இப்போ இதற்கான ஒரு அமைப்பு இருக்கும், உங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்கள இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நடத்துனாங்க இப்போ? ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வரும்போது நேஷனல் கவுன்சில் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது அரசனுடைய அமைப்பு. இட் இஸ் அன் அட்டானமி பாடி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அட்டானமி பாடியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்கிட்ட கலந்துரையாடப்படலை, அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கல. ஸோ நேற்றைய முன்தினம் வந்துட்டு நான் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்ல இருந்துட்டு இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அழைப்பு வந்தது. நம்ம சவுத் ரீஜன்லேருந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் கல்கி சுப்பிரமணியம் போயிருக்காங்க, மீதும் 4 ஆக்டிவிஸ்ட்டுமே போயிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போயிருக்காங்க. போன இடத்துல மினிஸ்டர் கூட தான் வந்துட்டு மீட்டிங்ஸ்ல மினிஸ்டர் வந்து அவைலபிள் இல்லை, அவருடைய சொந்த காரணங்களுக்காக அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இதை பற்றின இந்த அமெண்ட்மெண்ட் பில் பற்றின ஏன் வந்துட்டு எங்கள்கிட்ட கருத்து கேட்கலன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்கும்போது, உங்கள்கிட்ட ஏன் நாங்கள் கருத்து கேட்கணும், மினிஸ்ட்ரியிலேயே எங்களுக்கு அறிவில்லை, அந்த அளவுக்கு அறிவு பெறாமலா இந்த அமெண்ட்மெண்ட் பில், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நாங்கள் பண்ணுறோம், உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ஆதிக்க மனநிலை ஒரு திமிரோட தான் வந்துட்டு அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டிட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயம் பதிவு பண்றாங்க, அபியூசஸ் பத்தி, வயலன்ஸ் அகைன்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்திட்டு தண்டனைகளுக்குரிய விஷயங்களை பத்திட்டு நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் கல்கி சுப்பிரமணியம் கேட்கும்போது அவங்க தெளிவா ஒரு கண்டிக்கத்தக்க வயலண்டான ஒரு பதிலை திருப்பி ரிப்ளை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அதிகபட்ச
டெத் சென்டென்ஸ் வரைக்கும் வந்துட்டு நம்மளுடைய ஜுடிஷியரி வந்து பண்ணுது. ஆனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எதிரான வன்முறைகள் வந்துட்டு கேட்கும்போது மட்டும் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஏன் இந்த பாரபட்சம்னு சொல்லி கேட்கும்போது மட்டும் அட்டானமி வேற. அவங்க வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படின்றதே அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்க இன்டர் கோர்ஸ் மட்டும் வெஜைனல் இன்டர் கோர்ஸ் ஆனா மட்டும் தான் செக்ஷுவல் அபியூஸ் செக்ஷுவல் வயலன்ஸ் நினைக்கிறாங்க. ஒரு தொடுதலோ ஒரு வன்புணர்வு வந்து ஒருத்தங்களை வந்து அடித்தலோ காயப்படுத்துதல் ரத்த காயம் ஏற்படுத்துதல் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வயலன்ஸாவே கருதவே இல்லை. வெறுமனே வெஜைனல் இன்டர் கோர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கருதுறாங்க. விமனுக்கே இப்படிதான் அவங்களுடைய அதுவும் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி அவங்க ஒரு பெண். அந்த பெண்ணுக்கே வந்து இப்படியான ஒரு புரிதல் தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல எப்படி திருநர் சமூகத்துக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ல ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஆனா மினிஸ்ட்ரிக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ். ஆனா there is no justice. அப்போ பாடி அட்டானமி வச்சுட்டு எப்படி வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் வந்துட்டு கேட்டகரைஸ் ஆகுது, எப்படி ஹைரார்கி ஆகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு பதிலை கொடுக்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ஹார்டனிங். அது அங்கே போன ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தினதான்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுதான் நம்ம பதிலாகவும் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் தாண்டிட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல பார்த்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சுரல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹிஜ்ராஸ், ஜோகபாஸ் இந்த மாதிரி சோஷியோ கல்ச்சுரலே அரவானிஸ் இந்த மாதிரி சோஷியோ கல்ச்சுரலா இருக்கிறவங்களை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. சோஷியோ கல்ச்சுரலா அல்லாதவங்கள இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது ஸ்டேட் பண்ணுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் திருநம்பிகள் என்ற பதங்களை நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி ஒரு பதங்கள் வந்து அதுல உள்ளடக்கப்படலை. அப்போ நம்மளை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. டிரான்ஸ் மென்னை கம்ப்ளீட்டா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. பெண்ணிலிருந்து ஆணாக மாறக்கூடியவர்கள் வந்து கன்சிடரே இதுல பண்ணல. திருநங்கைகளை மட்டும் தான் கன்சிடர் பண்றாங்க. இது கம்ப்ளீட்டா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் டிரான்ஸ் மென் அதை கன்சிடர் பண்ண கிடையாது. அவங்களுடைய விசிபிலிட்டி அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை எரேஸ் பண்ற விதமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு. இன்டர்செக்ஸுக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த அமெண்ட்மெண்ட் பில் திருநர் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் பார்க்கிறோம். இது திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு வன்முறையாக ஜெனோசைடா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன் இது கிளியரா ஜெனோசைட்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாசிச பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து இங்க இருக்கிற ஹிந்து நேஷனலிசத்தை மட்டும் அவர் இங்க வந்து பிரகடனப்படுத்தல. இங்க வந்து வெறுமன ஹிந்துத்துவா மட்டும் அவர் வந்து முன்னிறுத்தல. அதையெல்லாம் தாண்டி அவரு ட்ரம்பினுடைய ஒரு கைக்கூலியாகத்தான் இருக்கிறாரு. ட்ரம்ப் அங்க என்ன பண்றாரோ அதையே தான் இங்க அவர் வந்து வேறு விதமாக பண்றாரு. ட்ரம்ப் அங்க வந்து பைனரி ஜெண்டரை மட்டும் தான் வந்துட்டு முன்னிறுத்துறாரு. திருநர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஏற்கவே இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்ப டிரான்ஸ் உமன்ஸ் எல்லாத்தையும் வந்து மேல் ஜெயில இருக்கு குற்றம் ஜெயில இருக்காங்கன்னா டிரான்ஸ் உமனா இருந்தாங்கன்னா அவங்க விமன் கிடையாது. அவங்களை வந்து ஆண் சிறைக்கும் டிரான்ஸ் பண்ண இருக்காங்களோ அவங்களுடைய வந்து மீண்டும் பெண் சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. மிகப்பெரிய ஒரு தீவிரவாத வன்முறை தான் அங்கே மேற்கொள்ளப்படுது. அதையே தான் வேறு விதமாக அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு வந்துட்டு ட்ரம்பினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப ஹிந்து நேஷனலிசம்லாம் தாண்டி ட்ரம்பிசத்தை ரொம்ப தீவிரமாக இந்த பாஜக அரசு இங்க வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் சர்க்கிள்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஹிஜராஸ் அரவானிஸ் மாதிரி சர்க்கிள்ஸ், அதுவுமே வந்து இந்துத்துவத்தோட அந்த நீங்கள் வந்து ஒரு அர்த்தநாதீஸ்வரர் அவங்கள நாங்கள் கடவுளாக போட்டுரும் அந்த மாதிரி ஒரு போர்வையில் அது வந்து உங்களை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இல்லை பார்த்துருக்கேன். இப்போ அவங்கள என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவங்களெல்லாம்? இல்லை, மதங்களை பின்பற்றுவதற்கு இந்திய அரசியலமைப்பு இடம் கொடுக்குது. திருநர் சமூகத்துல அனைத்து மதங்களுமே பின்பற்றுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்து கோவிலுக்கு போவாங்க, திடீர்னு இந்து பண்டிகைகள் கொண்டாடுறாங்க, இஸ்லாம் பண்டிகைகள், ரமலான்ல நோன்பு இருக்கக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க நிறைய திருநர் சமூகத்துல இருந்து. அதையெல்லாம் தாண்டி வந்து கிறிஸ்துவ பண்டிகைகள் வந்துட்டு கொண்டாடுறாங்க. இப்படியாக தான் மத நல்லிணக்கத்தோட தான் திருநர் சமூகம் இயங்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து மீண்டும் ஏன் வந்து இந்துத்துவ ஒரு காவிய சாயத்தை திருநர் சமூகத்தின் மீது வந்து நீங்க புகுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அரவாணின்னு ஒரு பதத்தை எடுத்துட்டு வரீங்க, ஏன் வந்து ஹிஜ்ரான்னு ஒரு பதத்தை எடுத்துட்டு வரீங்க? ஏன்னா இவங்க கோட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் மகாபாரதால இருந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க. தட் இஸ் ஓகே, ஃபைன். அந்த ஃபெய்த் இருக்கிறவங்கள்ட்ட அது ஓகே. பட் அந்த ஃபெய்த் அல்லாதவர்கள் மத நல்லிணக்கத்தோட இருக்கிறவங்களையும் ஏன் வந்து இதுல எக்ஸ்க்ளூட் பண்றீங்க? ஏன் அகைன் வந்துட்டு அதை கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இது வந்து இந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான நாடு மட்டும்தான், மற்ற மதத்தினருக்கும் இங்க அதுக்கான இது கிடையாது. டிப்பிக்கலி இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இங்க அனைத்து சுதந்திரம் இருக்கு. அதே மாதிரி திருநர் சமூகத்துல இந்து மதத்தினை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இங்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்குறோம். அதுவே இந்து மதத்தின் பால் இந்து மதத்தை பின்பற்றாத இந்து மதத்தின் வழியில் வராத மாற்று மதத்தினரோ அந்த இந்து மதத்தை தழுவி இல்லாதவர்களோ திருநராக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், டிரான்ஸ்ஜெண்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன். எக்ஸ்க்ளூட் பண்ற ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜி இது கம்ப்ளீட்டா இது ஓப்பனா இதை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ உங்களுக்கான போராடுறதுக்குரிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா, இல்லை உங்கள் போராட்டங்கள் வந்து கேட்கப்படுதா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொட்டஸ்ட்டுக்காக வந்து நம்ம ரெக்வஸ்ட்டுக்கு போகும்போது கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாமே மறுக்கப்படுது, பர்மிஷன் கொடுக்கல. எனக்கு என்ன கேள்வினாக்கா, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தா என்ன, இதை கேட்ட ஜனநாயக திருவிழான்னு சொல்றீங்க. ஜனநாயக திருவிழால ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமை எப்படி ஒரு குடிமக்கள்கிட்ட இருந்து நீங்க எப்படி பறிப்பீங்க? அது எனக்கு தெரியல. அது எப்படி எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே வந்து அது அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு எப்படி வந்துட்டு ஒரு அரசோ ஒரு காவல்துறையோ ஒரு தேர்தல் ஆணையமோ எப்படி வந்து சொல்ல முடியும்? அதை வந்துட்டு எங்களுக்கு அறவழியில போராடுவதற்கான, எங்களுக்கு பீஸ்ஃபுல்லி ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஆர்டிகல் 226 படி நாங்க பண்ணலாம். ஆனா அந்த உரிமை ஏன் வந்து பறிக்கிறீங்க, அந்த உரிமை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஒடுக்கப்படுகிற விளிம்புநிலை சமூகத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணக்கூடாது, ஏன் அரசை கேள்வி கேட்கக்கூடாது? அந்த கைட்லைன்ஸ் ஏன் எங்களுக்கு வருது? ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எதிர்த்து பேசுவதோ, ஒரு ஒரு உண்மைக்கு மாறான புறம்பான விஷயம் பண்றதோ, ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்ற விஷயமா அது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே வந்துட்டு போட்டு இது பிரச்சனை இல்லை. ஆனா பொதுமக்களுக்கு ஏன் வந்து அறவழியில் போராடுவதற்கான உரிமை மறுக்கப்படுது? ஆர்டிகல் 226 கிளியரா சொல்லுது, எங்களுக்கான போராடுவதற்கான ஜனநாயக முறையில போராடுவதற்கான வழிமுறைகள் இருக்கு, இந்திய அரசியலமைப்புல இடம் இருக்கு. ஆனா எதன் அடிப்படையில நீங்க மறுக்கிறீங்க? உங்களுடைய கடிதம் வருது, நமக்கு லெட்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க மறுக்கிறீங்கன்றது அந்த லெட்டர்ல கிடையாது. அதை காவல்துறை கொடுக்கல. அது எப்படி அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி பொது மக்களுக்கு, எப்படி விளிம்புநிலை சமூகத்துக்கு, எப்படி ஒடுக்கப்படுகிறவங்களுக்கு, குரல் எழுப்புறவங்களுக்கு, ஜனநாயக முறையில் போராட கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு எப்படி மறுக்கப்படும்ன்றது எங்களுடைய கேள்வியா இருக்கு. இது தொடர்பாக வந்து நீதிமன்றத்திலையும் வந்து வழக்காடுவதற்கான வழிமுறைகளுக்கும் நாங்கள் வந்து போயிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு ஆர்டிகல் 226 படிட்டு எங்களுக்கான ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான விஷயத்துக்கும் இப்போ வந்து லீகாலிட்டிஸ்க்காக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சப்போஸ் இந்த சட்டம் வந்து பில் ஆகி பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி வெளியே வந்துருச்சுன்னா எந்த மாதிரி விளைவுகளை வந்து மேஜராக கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு, இது வந்து ஆக்டா மாறிச்சுனாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அறுவை சிகிச்சை பண்ணவங்கள மட்டும்தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. செல்ஃப் பர்சீவ் என்ற விஷயம் எடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அறுவை சிகிச்சை பண்ணாதவங்க நான் ஒரு திருநர் சமூகம்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது, நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு கிளைம் பண்ணுறதுக்கான அந்த விஷயம் போயிடும். அப்படி கிளைம் பண்ணணும்னாக்கா அவங்க மெடிக்கல் இன்டர்வென்ஷன் போகணும். மெடிக்கல் இன்டர்வென்ஷன் எந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ செய்யப்படுதுன்றது எந்த ஒரு கைட்லைன்ஸும் கொடுக்கப்பட கிடையாது, இல்லை எந்த ஒரு வழிமுறைகளும் கொடுக்கல. சொல்லிட்டீங்க சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆனா பெண்ணா இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற வித கைட்லைன்ஸ் இருக்கா? அல்லது இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண போறோமா, சைக்கலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண போறோமா, சைக்காட்ரிக் இன்டர்வென்ஷன் பண்ண போறோமா? எந்த ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷனுடைய கைட்லைன்ஸ் இல்லை. யாருடைய அந்த ஒப்பீனியன்ஸை நீங்க வாங்கிட்டீங்க? இங்க இருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் போர்டு கிட்ட நீங்க ஒப்பீனியன் வாங்கினீங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி கிட்ட ஒப்பீனியன் வாங்கினீங்களா? இங்க இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஒப்பீனியன், எந்த ஒரு ஒப்பீனியனுமே இல்லாம இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஆக்டா மாறிச்சுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வேக்கம், இட்ஸ் அ வாய்ட். அப்ப இந்த வாய்டை பயன்படுத்தி திருநர் சமூகத்துக்கு எதிரான ஒரு வயலன்ஸை உருவாக்கலாம், ஒரு தீவிரவாதத்தை பண்ணலாம். அவங்களுக்கான ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளில வராங்க, வீட்டை விட்டு வெளில வரும்போது பெருசா கல்வி அறிவு பெறல, ஒரு ஐடி கார்டு வாங்குறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க இவ்வளவு ஒரு ஹர்டில்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க, வயலண்டா நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா எப்படி இந்த சமூகத்துல வாழ முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு பெட்டர் எங்களை வந்து கம்ப்ளீட்டாவே எங்களை வந்து என்ன சொல்றது, எங்களை வந்து மாரல் கில்லிங் பண்ணிடலாம், எங்களை கருணை கொலை மெர்சி கில் பண்ணிடலாம். எங்களை வந்துட்டு ஏன் எங்களை சமூகத்துல இந்த மாதிரி எங்களுடைய உரிமைகளை பறிச்சு எங்களை வந்து ஒடுக்குமுறை பண்ணி ஏன் இந்த சமூகத்துல நாங்க வாழணும்? பெட்டர் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல வந்து ஆக்டா வரும்போது அமெண்ட்மெண்ட் பில் இதையும் சேர்த்தரலாம். கம்முனை எங்களை வந்து மெர்சி கில் பண்ணிட்டா வந்து இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்றதுதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் பில். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ல பேசும்போது இதுல எந்த ஒரு சின்ன திருத்தம் கூட பண்ண முடியாத அந்த அளவுக்கு ஒரு ஆணவமிக்க ஒரு பதில தான் வந்துட்டு அந்த ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி நமக்கு பதில் கொடுத்தாங்க. மினிஸ்டர் சந்திக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது தெளிவா தெரியுது இது ஆக்டா மாறப்போகுது. இது ஆக்டா மாறிச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு சூழல் வரும், மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இஷ்யூஸ் வரும். இன்னொன்னு இப்ப ஐடி கார்டு வாங்கியிருக்காங்களே, ஐடி கார்டு வாங்கினவங்களும் ரிவோக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு டாக்டர் சர்டிஃபை பண்ணக்கப்புறம் நீங்க ஒரிஜினல் டிரான்ஸ் அப்படின்னு டாக்டர் சொன்னக்கப்புறம் நீங்க ஐடி கார்டு திருப்பி உங்களுக்கு ரெனியூ ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, உங்களுடைய திருநர் அடையாள அட்டையை வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு வந்து ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணாது, சென்ட்ரல் தான் ப்ரொவைட் பண்ணுன்ற விஷயத்தையே டைரக்டா சென்ட்ரல் கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு தமிழ்நாடு அரசு நம்ம கொடுக்குது. திருநர் நல வாரியத்தின் மூலமாக நம்மளுடைய
சோஷியல் ஜஸ்டிஸ் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. அதை கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டரில் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டிட்டு வந்து ஆதார் கூட நாங்கள் லிங்க் பண்ணுறோம் இதை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய லீகாலிட்டி ஸ்கூலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்க. கல்வியறிவே பெறாத ஒரு சமூகம், பெருசாக டாக்குமெண்ட் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வர சமூகம், இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லீகாலிட்டி ஸ்கூலில் ஒரு கவர்னன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும். மக்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எத்தனை சேவை மையத்தில் அடையாள அட்டை வாங்க முடியும்? நோ ப்ரொவிஷன். நானே அலைஞ்சேன், எஜுகேட்டட் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், நானே வந்துட்டு ஐடி கார்டு வாங்குறதுக்கும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆன. கல்வியறிவு பெறாதவங்க எப்படி அதை வாங்குவாங்க? ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்து ஆக்டா மாற்றி ப்ரெஷரை கிரியேட் பண்ணி ஏன் இவங்களை சித்திரவதைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ என்ன மாதிரி போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க? என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்குது போராட்டம் உங்களுக்கு? ஸோ இப்போ அரசை கவனம் இருக்கக்கூடிய விதமாகவும் பொதுமக்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ற விதமாகவும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நிறைய இடதுசாரி கட்சிகள் இருக்கு. இந்த இடதுசாரி கட்சிகளே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக நம்மளுடைய சிபிஐஎம் பார்ட்டி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கான கண்டனத்துக்கான அறிக்கை வெளியிட்டாங்க. கண்டன அறிக்கை வந்துச்சு. எஸ்எஃப்ஐ அமைப்புகள், டைஃபை அமைப்புகள் போன்ற அமைப்புகள் கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க. நாடு தழுவி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க. போராட்டங்கள் நிறைய இடத்துல நடக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு மாற்று இடதுசாரி கட்சிகள், இப்போ விசிகா இருக்கு, இப்போ வந்து சிபிஐ இருக்கு, இப்போ நம்மளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக கண்டன அறிக்கை வெளியிடலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஸியா இருக்காங்க எலெக்ஷன்ல. அவங்களுக்கு சீட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு திருநர் சமூகத்தை பற்றின அக்கறை கிடையாது, திருநர் சமூகத்தை பற்றி நலன் பற்றின சிந்தனை கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சு ஆக்டா மாறிச்சுன்னா என்னென்ன மாதிரி சிக்கல் உருவாகும்னு எந்த ஒரு இத்தனை நாள் ஆச்சு. அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேல ப்ரப்போஸ் பண்ணி ஆயிடுச்சு. இன்னுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு வழக்கோ அல்லது வந்து ஒரு கண்டன அறிக்கையோ வந்து வெளிவரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. எந்த ஒரு அழுத்தமும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து எந்த ஒரு கண்டன அறிக்கை வரல. மாற்று இடதுசாரி கட்சிகள் வந்து இடதுசாரி அமைப்புகள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே செலக்டிவ் ஆக்டிவிசம் பண்றாங்க, செலக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க, செலக்டிவ் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜில இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கும்போது எப்படி வந்துட்டு ஒடுக்கப்படுகிற விளிம்புநிலை சமூகம் வந்து லிபரேட் ஆகணும்? வேர் இஸ் த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்றத கொஸ்டினா இருக்கு. ஜஸ்ட் ஃபார் த சேக்கா எல்லா ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்றாங்க. அது தேவையில்லை. தட் இஸ் நாட் த சாலிடாரிட்டி. உங்க சாலிடாரிட்டி எக்ஸாக்டா களத்துல என்னவா இருக்கு? சிபிஐ மாதிரி நீங்க களத்துல வந்து இருக்கிறீங்களா? இப்போ சிபிஐ வந்துட்டு போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கான முன் நகர்வுகளுக்கு போகுது. நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து போராட்ட குழு இருக்கு. கேரளால பாத்தீங்கன்னாக்க ரொம்ப தீவிரமா போராடுறாங்க. அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு எரிப்பு போராட்டம், நிறைய திருநர் சமூகம் ரொம்ப சென்சிட்டைஸா இது போராட்டமா தீவிரமாகிட்டு இருக்கு. வட மாநிலங்கள்ல நிறைய போராட்டம், இது நிறைய அமைப்புகள் போறோம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குன்னும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ வந்து நீங்க போராட்டம் பண்ற களங்கள் இருக்கு, உங்களுக்கான சப்போர்ட் எந்தெந்த இடத்துல இருந்து வருது? இப்போ திருநர் சமூகத்திலேருந்து வருது. அதை தாண்டி வந்துட்டு எல்ஜிபிக்யூ சமூகத்திலேருந்து நமக்கு அதுக்கான சப்போர்ட் கிடைக்குது. அதையெல்லாம் தாண்டி ஆலைஸ் இருக்காங்க, நமக்கு இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே களத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த எஸ்எஃப்ஐ, டைஃபை போன்ற மாணவர் அமைப்புகள் வந்து நிற்கிறாங்க. சிபிஐஎம் போன்ற கட்சிகள் வந்து பகிரங்கமாக பேசுகிறாங்க. இப்போது 3 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிருந்தா காரத் வரும்போது கூட அந்த பொதுக்கூட்டத்தில், சிபிஎம் பொதுக்கூட்டத்தில் இதை சார்ந்து அட்ரஸ் பண்ணாங்க. இது ரொம்ப மோசமான பில், பாஜக அரசு இந்த மாதிரி பண்ணது, விளிம்புநிலை சமூகத்தின் மீது இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை முன்னிறுத்தி ஆர்கசம் அடைகிறாங்க முதற்கொண்டு எல்லாருமே நம்ம பேசுகிறோம். இப்படியாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கட்சிகள் இதில் தீவிரப்படுத்தலை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து இங்கே வந்து வாய்ஸ், பவர் ஹவுஸா இருக்கக்கூடிய வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் எதுவுமே வந்து சிபிஎம் தவிர வேற யாருமே இன்ன வரைக்கும் இதை பத்தி பேசாததே வந்துட்டு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், ரொம்ப வருத்தத்திற்குரிய, ரொம்ப கண்டனத்திற்குரிய விஷயமாக தான் நாங்க வந்து பாக்குறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திருநர் சமூகமாகட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்ஜிபிக்யூ சமூகம் கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம விசிகாவை நம்ம ஆதரிக்கிறோம், விசிகாவை நம்பி இருக்கிறோம், மாற்று இடதுசாரி கட்சிகளை நம்ம வந்து நம்பி இருக்கிறோம். நம்ம வந்துட்டு இந்த திராவிடியன் பார்ட்டிஸால நிறைய வந்து திருநர் சமூகம் பெனிஃபிட் ஆயிருக்கு.
இருக்கு. நீங்க கிளைம் பண்றீங்க திருநங்கை என்ற பெயரை வந்து கலைஞர் வச்சு நாங்க தான் திருநர் சமூகத்துக்கே வந்துட்டு மிக பெரும் வந்து விடுதலையும் மிக பெரும் வந்து நலத்திட்டங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு மறுக்கல. விசிகா வந்து கிளைம் பண்ணது இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்லயும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு விங் வச்சிருக்க பார்ட்டி நாங்க தான் சொல்லிட்டு, ஆனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு விங் வச்சிருக்க பார்ட்டி ஏன் இன்னும் வந்து கண்டம் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிடல, திருமாவளவன் ஏன் இன்னும் அறிக்கை வெளியிடலன்றதா கேள்வியா இருக்கு. இனிமே இங்க இருந்து ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட, எந்த ஒரு அமைச்சருமே இதை பத்தி பேசல. ஏன்னா அவர்களுக்கே அதை சார்ந்த பெரும் இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து அறிவு இன்னும் பெறல. அமெண்ட்மெண்ட் பில்ல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பணி இதை அட்ரஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இதை வந்து வன்மையா கண்டிக்குது. காங்கிரஸ் சைட்ல இருந்து இதை பத்தி கண்டன அறிக்கை வெளிவந்துச்சு. சசிகாந்த் செந்தில் வந்துட்டு இதை பற்றி பேசுறாரு. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய கார்த்திக் சிதம்பரம் கூட வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு, இதை வந்து சென்சிடைஸ் பண்றாங்க. ஆனா இன்னும் எந்த ஒரு எம்பிஎஸ்சி இதை வந்து தீவிரம் காட்டல. நாளைக்கு இதை பாராளுமன்றத்துக்கு வரப்போகுது, டிஸ்கஷன் ஆக போகுது. தமிழ்நாட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்களான்னு தெரியல. நாடு தழுவு இடதுசாரி கட்சிகளால் இதற்கு எதிர்வினை ஆற்ற போறாங்களான்னு தெரியல. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்துட்டு தீவிரமா எதிர்வினை ஆற்றி இதை எப்படியாச்சும் இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல பாராளுமன்றத்திலேயே ஸ்டாப் பண்ணி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிடணும் அப்படின்றதான் வந்துட்டு இப்போதைய எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது, நீங்கள் வந்து ஒரு திருநராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த இடங்களில் வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குதா? இல்லை, மேக்சிமம் இது வந்து ஆன்லைன்லேயும் இதை வந்துட்டு சகோதரன் போன்ற அமைப்புகள் மூலமாக தான் வந்துட்டு திருநெல் சமூகத்திற்கு அடையாள அட்டை வந்து வாங்குறாங்க. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு அது அவேர் இருந்தனால வந்து நானே அப்ளை பண்ணி நான் வந்து கார்டு வாங்கிட்டேன். நேரடியாக போயிட்டு வாங்குறதுக்கான சூழல் வந்து இல்லை பெரும்பான்மையா அமைப்புகள் மூலமாக. ஏன்னா அவங்க பெருசா எங்க போகணும் எங்க வரணும் எந்த ஒரு கைட்லைன்ஸும் கிடையாது. இ சேவை மையத்துல இந்த ப்ரொவிஷன்லாம் கிடையாது. டைரக்டா வந்து கலெக்டரேட் போகணும், அங்க சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க வந்துட்டு விமன் எம்பவர்மெண்ட் அங்க போய் தான் கேட்டு இதுக்கான தனி செக்ஷன் வச்சு பண்றாங்க. இல்லாட்டி அமைப்புகள் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி. ஆனா வந்து வட மாநிலங்கள்ல வந்து எந்த மாதிரி இருக்கு, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் முழுமையா இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. முகாந்திரங்கள் நிறைய இருக்கு. விமனுக்கே இங்க செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டாக்குமெண்டேஷன் போகும்போது நடக்கிற பட்சத்துல திருநர் சமூகத்துக்கு நடக்காது, நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது, நடந்திருக்கும். இப்போ வந்து போராட்டங்கள் தாண்டி இப்போ வந்து திருநர் சமூகம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னு நினச்சிட்டு போயிருப்போம். ஒரு ஃபியூச்சர் பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே வந்து நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டு இருந்து சென்ஸ் லைக் இருக்கிறத வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம்ன்ற சிச்சுவேஷன். இது வந்து என்னென்ன கனவுகள் வந்து உடஞ்சி போச்சு டோட்டலாகவே? ஸோ ஒரு 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 தனி மனிதனுடைய அடையாளம் திருநர் சமூகம்லாம் தாண்டி ஒருத்தருடைய அடையாளம். எந்த ஆணையும் பார்த்து நீ ஆம்பளைன்னு வந்து ப்ரூஃப் பண்ணிக்கோ, எந்த பெண்ணையும் பார்த்து நீ ஒரு பெண்ணுன்னு வந்து ப்ரூஃப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேட்கல. ஆனால் திருநர் சமூகத்துக்கு மட்டும் ஏன் உங்களை செல்ஃப் பர்சீவ் பண்ணாமல் உன் அடையாளத்தை வந்து நீ முடிவு பண்ணாத, உன் அடையாளம் என்ன நாங்கள் தான் சொல்லுவோன்றது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அடையாளத்தை வாங்குறதே ஒரு பிரச்சனையா இருக்குன்னாக்கா, நீங்க வந்து எங்களை இந்த இந்திய குடிகளாவே மதிக்கவே இல்லை, எங்களை ஒரு ஹியூமனாவே மதிக்கவே இல்லை, எங்களை ஒரு மூன்றாம் தர ஒரு உயிரினமா பாக்குறீங்க, நீங்க எங்களை ஒரு அக்ரிணையா வந்து கருதுறீங்க, அதனுடைய விளைவாக தான் இப்படி பண்றீங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பில் இந்த மாதிரி வந்து கேவலமான வன்முறைமிக்க அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றதுக்கு பதிலாக உண்மையாலுமே திருநர் சமூகத்தின் மீது அக்கறை இருந்துருச்சுனாக்க ஒரு சேஃப் ஸ்பேஸ் எஜுகேஷனை எப்படி கொடுக்கறது, ஒரு என்விரான்மெண்ட் சேஃப் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட் எப்படி உருவாக்குறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உருவாக்குறது, எப்படி எம்பவர் பண்றது, என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க, என்ன நியூமரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் திருநர் சமூகத்தில் திருநங்கையா இருக்காங்க, திருநம்பியா இருக்காங்க, இடைப்பாலா இருக்காங்க, எவ்வளோ பேர் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, அறுவை சிகிச்சை பண்ணாதவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணனாக்கா அவங்களுக்கு எப்படி வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கான வழிமுறைகள் எப்படி நம்ம பண்ணலாம், அல்லது வந்து அவங்க உடல்நிலை ஒத்துழைக்காது, சில பேருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது, அறுவை சிகிச்சை பண்ண முடியாது, அப்போ அவங்களுக்கு வேறு மாற்று வழிகள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கா கிடையாது. ஸோ முக்கியமான ஒரு மனிதன் அடிப்படையில் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதை உறுதிப்படுத்தாத இந்திய அரசு வெட்கப்பட வேண்டிய ஒரு அரசாக இருக்கு. இந்த பாஜக அரசு வெட்கப்படணும். இதை உறுதிப்படுத்தாம நீ வந்து அடையாளத்தை அழிக்கக்கூடிய, இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரதுல உனக்கு என்ன பெருமை, அதுல என்ன நீ மாற்றத்தை எங்க சமூகத்துக்கு உருவாக்க போற? இப்போ அதே சமயம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்காதுல்ல, அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? இதை வந்து ஆக்டா வந்துடுச்சுன்னா நீதிமன்றங்களை நாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்தந்த மாநிலத்தில் எப்படி ஹைகோர்ட்டுக்கு நாடி நம்ம வந்துட்டு ரிட் பெட்டிஷன் போட்டு இதை வந்துட்டு இதுக்கு எதிராக வந்து நம்ம போராடணும். சொல்கிறேன் இல்லைங்களா,
இது வந்து மறுபடியும் 20 வருஷம் பின்னாடி போகுது. எப்படி நால்சா ஜட்ஜ்மெண்ட் 2014 வந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் சும்மா வரல, அது பெரும் போராட்டம். ஒரு ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு பெரும் போராட்டம். எத்தனை போராட்டங்கள் இந்த திருநர் சமூகம், என்னுடைய முன்னோடிகள் எவ்வளவு போராட்டம் அடைஞ்சு அவங்க போராடினதனுடைய பெனிஃபிட்டா தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். அவங்க போராடினதால தான் எனக்கு அடையாள அட்டை கிடைச்சது. அவங்க போராடினதா நான் வந்துட்டு திருநங்கைன்னு இன்னைக்கு பெருமையா சொல்லிக்க முடியுது. மீண்டும் எங்களை பின்னோக்கி ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னாடி நகர்த்திட்டு எங்களுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு மறுபடியும் எங்களுடைய போராட்ட காலத்துக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடணும், வழக்கு போடணும், மறுபடியும் போராடணும், மறுபடியும் நாங்கள் வீதியில இறங்கணும், மறுபடியும் எங்களை அம்மனமாக்கணும், மறுபடியும் எங்களை அம்மனமாக்கி இங்க உடைகளை கழற்றி தான் நீ அடையாளத்தை தெரிஞ்சுட்டு தான் நீ வந்து திருநங்கை திருநம்பி அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறீங்கன்னாக்க இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறைகள் சமூகத்தின் மீது. அதனாலதான் சொல்றோம், எங்களை கம்முன்னு நீங்க வந்துட்டு மேர்சி கில் பண்ணிடலாம், இவ்வளோ கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமூகத்தில் சுதந்திரமா வாழ்வதற்கான எந்த ஒரு சின்ன நம்பிக்கை புள்ளி கூட உருவாக்காத ஒரு எந்த ஒரு இடமே பாருங்க, ஒரு நம்பிக்கையில ஒரு ஹோப்பே இல்லை. எதை நாங்க ஹோல்ட் பண்ணி எதை வச்சுட்டு நாங்க வந்து இந்த அரசை நம்புறது, இந்த சட்டத்தை நம்புறது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலேயே நம்பிக்கையே இழந்துடுவோம் போல. ஏன்னா இந்த பாஜக அரசு அவங்களுடைய முழு நேர நோக்கமே என்ன அப்படின்னாக்க இந்துத்துவாவை இம்போஸ் பண்றதெல்லாம் தாண்டி இந்திய அரசியல் அமைப்பிலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கை வைக்கணும்ன்றது அவங்களுடைய பிரச்சனை. அவங்களுக்கு சவர்னிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சோசியலிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ஒவ்வாமையா இருக்கு. அவங்க உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுது இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது. அந்த வார்த்தைகள் எல்லாம் கை வைக்கணும்ன்றதான் வந்துட்டு செக்யூலர்ன்ற வார்த்தையெல்லாம் அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்ப இந்திய அரசியலமைப்பிலே கை வைக்க நினைக்க துடிக்கக்கூடிய வன்மமிக்க தீவிரவாத கும்பலா இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு வந்து விளிம்பு நிலையில ரொம்ப கடைக்கோடியில ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய எங்களை வந்து ஈஸியா சொடக்க போற நேரத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இது இருக்கு. அதை நோக்கி தான் நகருது இந்த அரசு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய இப்போ வந்து இது ஒரு நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஏதோ ஒன்றுக்கான தொடக்கம்னு பார்க்குறேன் நான். லைக் அடுத்தடுத்து இப்போ கம்யூனிட்டினா ஒடுக்கப்பட்டவங்கன்றத இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தலித்துக்கு வருவாங்க. அடுத்து எனக்கு அப்படி படுது. அது இட்ஸ் கிளியர். இது வந்து படுதுன்றதை தாண்டி அதுதான் கிளியரு. இன்னைக்கு திருநர் சமத்துவ அடையாளத்தை நீ கேள்வி கேட்கிற அப்படின்னா இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயத்த நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நான் ஒரு காணொலி பார்க்கும்போது கூட ஒரு பாராளுமன்றத்துல ஒரு விமனுக்கு எதிராக நடக்கக்கூடிய ரேப்பை பத்தி கமெண்ட் அடிச்சு சிரிச்சு பேசக்கூடிய பாராளுமன்ற உரைகள் தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு வயலன்ஸையே இவங்க அதுவும் பாராளுமன்றத்துல ஜனநாயகமா பேசக்கூடிய ஒரு தளத்திலேயே நீங்க அதை வந்து நக்கல் அடிச்சு அதை பேசுறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து அடையாளங்களை நோக்கி மனிதருக்கான வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை எப்படி நீங்க இந்தியாவில் உருவாக்குவீங்க? அப்போ இங்க இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டா இருக்கக்கூடிய இங்க பாலினத்தை இப்போ அட்டாக் பண்றீங்க. அடுத்து ஆல்ரெடி வந்துட்டு மதத்தின் ரீதியாக அட்டாக் பண்றாங்க. அடுத்து சாதியத்தின் ரீதியாக அட்டாக், எல்லாமே இன்னும் எல்லாமே தீவிரப்படுத்தும். இது எல்லாமே ஐடென்டிட்டிஸ், தனித்தனியான ஐடென்டிட்டி, கல்ச்சுரல், சோசியல் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி, எல்லா ஐடென்டிட்டிலையும் கை வைப்பாங்க. நம்ம பேசக்கூடிய சாதி சார்ந்த அரசியல், மதம் சார்ந்த அரசியல், இனம் சார்ந்த அரசியல், மொழி சார்ந்த அரசியல், பாலினம் சார்ந்த அரசியல், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல், எல்லா ஐடென்டிட்டிஸ்லையுமே அவங்க கை வைப்பாங்க. எல்லாத்துலையுமே இது தொடக்கம். இந்த வன்முறை அடுத்தடுத்த ஐடென்டிட்டிஸ்குள்ள போக போகுது. எல்லா மக்களுமே விழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் இது உச்சபட்சமாக நீ ஆண் இந்துவாக இருந்தா அதுல எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இந்து அது பிரச்சனை இல்லை. ஆனா வேறு மதத்தவங்களா இருந்தாங்கன்னா, வேறு சாதியா இருந்தாங்கன்னா நீ ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ணு அப்படின்ற இடத்துக்கு தான் இது வரும். உடனடியாக இந்திய இது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய குடிகள் நீங்கள் இல்லை அப்படின்ற ப்ரூஃப் பண்ற இடத்துக்கு தான் இதை நகர்த்து கொண்டு போறாங்க. ஏன் திருநர் சமூகத்தை அட்டாக் பண்றாங்க? ஆனா இது வந்து இந்த ட்ரெடிஷன் கிடையாது. இட் டிரைவ்டு ஃப்ரம் வெஸ்டர்ன் அப்படின்றத. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்ஜிபிக்யூக்கு போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இங்க ஜெண்டருக்கு வேற வந்து தூக்கிட்டாங்க, நான் பைனரி இந்த டேர்மை தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றது ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா எல்ஜிபிக்குள்ள வருவாங்க, இது வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு அடுத்து 377 கை வைப்பாங்க. அடுத்து டீக்ரிமினலைஸ் ஆனத விஷயம் ஆல்ரெடி கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் கான்செக்சுவல் செக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆணை வந்து வல்லுறவு செய்யும் பொழுதோ, அல்லது ஒரு திருநங்கை வந்து ஒரு திருநங்கையோ ஒரு ஆண் வல்லுறவு செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிரான தண்டனை வரையறுக்கப்படல. பிஎன்எஸ்ல 377 ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாறும்போது வரையறுக்கல. அதை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 1.5 வருஷம் முன்னாடியே வந்துட்டு இதுக்கு அரசு கிட்ட பதில் கேட்டிருக்காங்க, இன்னும் பதில் கொடுக்கல. இப்போ இது ரீஸ்டோர் ஆகும்போது இதுக்கு அரசு இப்போ பதில் சொல்ல போகுது. அடுத்து இதுல என்ன கை வைக்க போறாங்க? இப்போ அடுத்தடுத்த
அச்சத்தை உருவாக்குது. அடுத்தடுத்து இந்த சமூகத்தின் மீதான வன்முறையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண இது ஆரம்பிச்சு. வந்து இவங்களுக்கு திருநர் சமூகத்துக்கு எதிரான ஒரு வன்முறையை வந்து லீகலைஸ் பண்ற மாதிரி இருக்குது. கிளியரா கேட்டை ஓபன் பண்றாங்க. பொது சமூகம் வந்து எங்களை தாராளமாக ஏற்கனவே டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கும்போது எங்களை ரொம்ப தாராளமா அட்டாக் பண்றாங்க. எங்கள் மீது வன்முறை இருக்கு, சைபர் புல்லிங் எக்ஸ்ட்ராவா இருக்கு, ரோட்ல நடக்கிறதே பெரும் இருக்காது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, பெரும் பெரும் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல, ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எவ்வளவோ வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. நான் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது நானே அபியூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிற பட்சத்துல இந்த அரசு இதை நோக்கி தான் நகர்த்து ஒரு கேட்வே ஓபன் பண்ணுது. யார் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா திருநர் சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனை நீ வந்துட்டு ரொம்ப மினிமலா வரையறுக்கிற. இதை ஒரு குற்றமாவே நீ கருதல, அப்ப எங்களை ஹியூமனாவே கருதல. எங்க பாடி அட்டானமி பத்தி பேசுறீங்க. எங்க பாடி அட்டானமி வந்து அவ்வளவு வல்னரபிள் இல்லைன்ற அளவுக்கு டிஃபைன் பண்றாங்க ஒரு பெண், அது ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி. அவங்களே சென்சிட்டைஸ் ஆகாத பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எப்படி சென்சிட்டைஸ் ஆயிருப்பாங்க, எப்படி காவல்துறை சென்சிட்டைஸ், எப்படி மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சென்சிட்டைஸ் ஆயிருப்பாங்க. அப்ப சென்சிட்டைஸ் ஆகாத பட்சத்தில் எப்படி எந்த விதத்துல எங்களை மரியாதை நிமித்தமா எக்ஸாமின் பண்ணுவாங்க, என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே பிளண்டா இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் பில் கம்ப்ளீட்டாவே ஒரு வயலன்ஸ். இப்போ நாம இந்த வாதங்களும் பார்க்குறோம். இப்போ வந்து ஆணா இருந்துக்கிட்டு ஒரு குற்றப்பின்னணியிலேருந்து வந்துட்டோ இல்லை அவங்களோட ஒரு வயிற்று பிழப்புக்காகவோ அவங்க பெண்ணா வேடம் விட்டுட்டு அவங்க வந்து திருநர் சமூகத்தோட சேர்ந்துடுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? சரி, இந்த பொது புத்தி கேள்வி வந்து தொடர்ந்து கேட்கப்பட்டுதான் இருக்கு. நாங்கள் இதை அக்ரி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து வேடமிட்டு திருநங்கை போல வந்துட்டு வேடமிடுறது, பணம் சம்பாதிக்கிறது, குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க யாருமே பார்த்தீங்கன்னாக்க ஐடி கார்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க யாருமே தன்னுடைய, ஏன்னா வந்துட்டு ஜெண்டர் வந்துட்டு ஒரு ப்ரைடு. இங்க வந்து ஒரு ஆண் வந்து தன்னை திருநங்கையவே ஏளனமா பார்க்குற சமூகம் தான் இந்த சமூகம். ஒரு ஆண் வந்து தான் வந்து ஒரு திருநங்கையா வேடமிட்டு சம்பாதிக்க முடியும், ஆனா தன்னுடைய பேஸா இருக்கக்கூடிய ஜெண்டரை மாத்திக்கிட்டு அவன் சம்பாதிப்பானா, தன்னை மாத்தி சொல்லிக்கிற முடியுமா? வெளில சொல்லிக்கலாம், ஆனா அத்தாரிட்டியா டாக்குமெண்டேஷனா தன்னுடைய அடையாள அட்டை வாங்கி அவன் பண்ண முடியாது. பண்றதுக்கான முகாந்திரம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா குற்றச்சு போல அடையாள அட்டை கேளுங்க, எங்க ஐடி கார்டு. போலி வேடம் விட்டு போலீஸ் ஆஃபீஸரா இங்க டிராஃபிக் போலீஸா இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, போலீஸா இருக்காங்க, போலி வேடமிட்டு வழக்கறிஞர்களா இருக்காங்க, போலி வேடமிட்டு ஜட்ஜுகள், நீதிமன்றமே போலி நீதிமன்றம் உருவாக்கி வழக்காடி பணம் சம்பாதிக்கிற ஒரு இந்திய நாட்டில தான் இருக்கிறோம். ஒரு நீதிமன்றமே போலியா உருவாக்கி நீதிபதி போலியா இருந்து வழக்காடி கல்வியறிவு பெரியாத ஒரு சமூகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு சமூகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல ஒரு ஆண் திருநங்கையா வேடமிட்டு பிச்சை எடுத்து பணம் சம்பாதிக்கிறது அதை அவ்வளவு பெரிய பேசுபொருள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றமே போலியா உருவாக்குறாங்க, காவல்துறையில போலி காவல் அதிகாரி ஆகுறாங்க, போலி நீதிபதிகள் ஆகுறாங்க, எல்லாமே எல்லா இடத்துலயும் போலி மருத்துவர் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் போலிகள் இருக்கும்போது மட்டும் திருநர் சமூகத்துல மட்டும் ஒரு போலி ஒரு ஆண் வந்து திருநரை போல போலியா வேடமிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு விஷயம். அதை நாங்க எராடிகேட் பண்றோம்ன்ற விஷயம் எல்லாம் அதை நாங்க வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்லாம் வந்து ஐடி கார்டு கேளுங்க, எங்க ஐடி கார்டு வச்சிருக்க, உன்ட்ட டிஜி ஐடி கார்டு இல்ல, ஏன் இல்ல, நீ திருநங்கை தானா, நீ வந்து சோசியோ கல்ச்சுரல் கம்யூனிட்டில இருக்கியா, உனக்கு யாரு திருநங்கை அம்மா, நீ எங்க இருந்து வர, விசாரிங்க. அதுக்கு தானே போலீஸ் இருக்கீங்க. அதெல்லாம் விசாரிக்காம எப்படி வந்து நீங்க கன்க்ளூட் பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் திருநர் சமூகத்துக்கு திருப்பி வர்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, திருநர் சமூகத்தையே எரேஸ் பண்ணிட்டா எல்ஜிபிக்யூ வாய்ஸ் கம்ப்ளீட்டா இருக்காது, இவங்களை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தான் வந்து இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா பேஸா டிரான்ஸ் கம்யூனிட்டி தான் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய செக்ஷுவலி அப்ரஸ் ஆகக்கூடிய எல்லாருக்குமான வாய்ஸா வந்துட்டு பேஸ் வாய்ஸா இருக்கக்கூடியது டிரான்ஸ் கம்யூனிட்டி. டிரான்ஸ் கம்யூனிட்டி ஐடென்டிட்டியிலே கை வச்சுட்டா, டிரான்ஸ் கம்யூனிட்டியே நம்ம எரேஸ் பண்ணிட்டா, டிரான்ஸ் கம்யூனிட்டியை இங்க முற்றிலும் அழித்தொழிச்சுட்டா, இவங்கெல்லாம் ஏன் வந்து வெளில வந்து பேசிட்டு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் எப்படி தைரியம் வரும் பேசுறதுக்கு, மறுபடியும் ஒளிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா தான் ஒரு ரூட்டா தான் இதை நம்ம பாக்குறோம் கிளியராகவே. சில விஷயங்கள் பாசிட்டிவ் பேசணும் சொல்லு. இப்போ இருக்க சூழ்நிலையில் சமூகத்தில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடந்துன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிட்டியை பார்க்குறதுலையோ, அக்செப்டன்ஸ்லையோ, படிப்பு விஷயத்துலையோ சரி, ஒரு ஜென்ரலாகவே இன்னும் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்குன்னு. ஸோ இந்த மாற்றங்களை பற்றி பேசும் பொழுது வந்து மற்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு சென்சிட்டைஸ் ஆகியிருக்காங்க ஓரளவுக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் நான் இருக்கிறதால வந்துட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக
சில மாவட்டங்களில் சென்சிட்டைஸ் இருக்காங்க, அதாவது மெட்ரோ சிட்டிஸில் கல்வியறிவு பெற்ற திருநங்கைகளாக தான் இருக்காங்க. திருநம்பிகள் நிறைய பேர் இன்னைக்கு வெளில வந்து திருநம்பின்னு சொல்லி அடையாளம் காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு நிறைய முன்னெடுக்குது. பள்ளிகளில் ஜெண்டர் சென்சிடைசேஷன் இருக்கு. நம்ம என்னை விட மூத்தவர்களை விட என்னை விட இளையவராக இருக்கிற ஜென் ஜெட் கிட்ஸ் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் செக்ஸ் அவேர்னஸ் நிறையா இருக்கு. வாட் இஸ் ஜெண்டர், வாட் இஸ் செக்ஸ் டிஃபரன்சியேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இருக்கு. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் ரிசோர்ஸ் பர்சனாக போயிட்டு வகுப்பு எடுக்கிறேன் இதை சார்ந்து. அப்போ அந்த தெளிவு பெற்றிருக்கிறார்கள் பிள்ளைகள். அவங்களுக்கு தனியாக பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாடு அரசு அவ்வளோ தூரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை இந்த ஜெண்டர் சென்ஸ் முன்னெடுத்திருக்கு. நான் ரேவதி அம்மா போன்ற நிறைய திருநர் சமூகத்தில் நிறைய பேர் வகுப்பு எடுக்க நிறைய விஷயத்த அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த மரியாதை நிமித்தமாக எப்படி நடந்துக்கணும், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, எம்பவர்மெண்ட்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி முன்னெடுப்பு மற்ற மாநிலங்களில் இருக்கான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ரொம்ப ப்ரக்ரெசிவாக தான் வந்துட்டு பள்ளிகள் இருக்கு. ஆனால் தனியார் பள்ளிகள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆனிச்சுனாக்க, ஏன்னா பள்ளிகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுத்துச்சு. எல்லா பள்ளிகளிலும் போஸ்டர்ஸ் போட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங்ன்ற டேர்மே அமெண்ட்மெண்ட் பில்லில் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்துருக்கு. எப்படி நீட் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை முற்றிலும் புறக்கணிக்குதோ, அதே போல இன்கேஸ் அது ஆக்டா வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கணும். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி என்ன இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கோ, இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஆக்ட் என்னவாக இருக்கும், இங்க இருக்கக்கூடிய திருநர் நல வாரியம் எப்படி இயங்குதோ அதை அப்படியே இயங்குவதற்கான விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கு. இப்போ கடைசி விஷயம் தோழர், இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க குழந்தை வந்து பாலின மாறுபாடு இருக்குது அவங்க உணர்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி எங்கே அணுகணும், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே, நிறைய அமைப்புகள் இருக்குது. சகோதரன் போன்ற அமைப்புகள் இருக்குது, அமைப்பு இருக்குது, நிறைய சென்னையில் நிறைய அமைப்புகள் இருக்குது. நிறைய என்ஜிஓஸ், சிபோஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் இதுக்காகவே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்கள் இந்த மாதிரி வந்து தன்னுடைய பிள்ளை வந்து இப்படியாக உணரும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து குவெஷன் மூலமாக இன்டர்வென்ட் பண்ணாமல், குழந்தைக்கு வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி ப்ரெஷர் கொடுக்காம அவங்கள அவங்க போக்கில் விட்டுட்டு அவங்களுடைய பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான ஃபஸ்ட்டு சேஃப் ஸ்பேஸை உறுதிப்படுத்தணும். நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன், இந்த இடம் உனக்கு பாதுகாப்பான இடம்னு உறுதிப்படுத்தணும். வீட்டை விட்டு வெளில வந்துடக்கூடாது. ஏன் வந்து ஒரு குழந்தை படிக்க மாட்டுது ஸ்கூலில்? ஏன்னா அங்கே சேஃப் ஸ்பேஸ் இல்லை, ஜெண்டர் புல்லிங் இருக்குது. ஏன்னா தெளிவு இல்லை, டீச்சர்ஸ்க்கே தெளிவு இல்லை. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெளிவு இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு கேலி பண்ணுவான், ஏன் நீ பொம்பளை மாதிரி பண்ணுறான்னு. அதை போய் அந்த குழந்தை போய் டீச்சர்கிட்ட பண்ணால், ஆமா நீ ஏன் பொம்பளை மாதிரி பண்ணுற, ஆம்பளை மாதிரி பண்ண அடிக்கவே செய்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஜெண்டர் ப்ரெஷர் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ப்ரெஷர்ல உருவாக்காம அவங்களை நிறைய கேள்விகளால் தொலைக்காம அவர்களாக இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும். இது டைவர்சிட்டி, நீயாக இரு, உனக்கான பாதுகாப்பு இங்க இருக்கு. கலர்ல ஜெண்டர் கிடையாது, உடையில ஜெண்டர் கிடையாது, நம்ம போடுற செருப்புல ஜெண்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி எஜுகேஷனை உருவாக்கணும், எம்பத்தைஸ் பண்ணணும். அப்படி அந்த சேஃப் ஸ்பேஸை உருவாக்காம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும். அப்படி உருவாக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணி கொடுக்கணும்னு போய் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் கேட்டால் அந்த பேரண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கைட்லைன். பேரண்ட்டுக்கு தான் கவுன்சிலிங் தேவை, குழந்தைக்கு கவுன்சிலிங் தேவை கிடையாது. குழந்தை கவுன்சிலிங் பண்ணுறதோ, மென்டல் தெரப்பி பண்ணுறதோ, டாக்டர் கிட்ட கூட போய் சைக்கோ தெரப்பி பண்ணுறதோ, அண்டு இது வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணுறாங்க. மெடிக்கேஷன்ஸில் கொடுத்து நிறைய லாங் ஸ்லீப் பண்ண வைக்கிறது, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது, மாறிடும் சொல்கிறது. இன்னும் அடல்ட்டாக இருக்காங்கனாக்கா 21 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணால் சரியா போயிடுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணுறது. குறிப்பாக டிரான்ஸ் மென்னுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வந்து மேரிட்டல் ரேப்புக்கு நிறைய பேர் உள்ளாக்கப்படுறாங்க. இதை தடுப்பதற்கான சட்டங்களையும் வரையறுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல. கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்றதுக்கு, ஐடென்டிட்டியை அழித்தொழிக்கிறதுக்கான விஷயத்துக்குள்ள தான் போறாங்க. இப்போ ஒரு திருநம்பியா உணரக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க இந்த அமெண்ட்மெண்ட் பில் படி பார்த்தா அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணாதான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாதவங்கள அடையாளம் காண முடியாதுன்னு சொல்லிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும், கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேரிட்டல் ரேப் நடக்கும், அப்போ நிறைய தற்கொலைகள் நடக்கும். இப்போ ஒரு திருநங்கையா பெண்ணாக உணர்றவங்களுக்கு கல்யாணம் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, அவங்களால பெண்ணோட வாழ முடியாது, தாம்பத்தியத்தில் இருக்க முடியாது, பிள்ளை பெற முடியாது. அப்படியே பிள்ளையை பெற்றாலும் அந்த தாம்பத்திய உறவு எத்தனை நாள் நீடிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு சூசைடுக்கு போகும், மென்டல் ட்ராமா வந்து அந்த குடும்பமே சிதையும். அந்த பெண்ணுக்கும் பிரச்சனை, ஆணுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி அழுத்தத்தை ஏன் உருவாக்குறதுக்கான சூழலை மீண்டும் இந்த அரசு உருவாக்குற சட்டத்தின் மூலமாக இதே செய்யறது வந்து தப்பு. இதே தான் எல்ஜிபிக்கும் நம்ம சொல்றோம்.
ஒரு கேவை பிடிச்சி ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு எஸ்பியனை பிடிச்சி ஒரு ஆணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இட்ஸ் கம்ப்ளீட்லி மேரிட்டல் ரேப்பை தான் இது வந்துட்டு என்ஷூர் பண்ணுது. அதை ஏன் பண்றீங்க? அதை அவங்கள அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. நீங்க மறுபடியும் வந்து இந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே வந்துட்டு இந்த கல்ச்சுரல் ப்ரைடுக்குள்ள எங்களை ஏன் வந்து மீண்டும் மீண்டும் தள்ளி எங்களை வந்து நிலைக்குலைய செஞ்சு எங்களை ஏன் வந்துட்டு இன அழிப்பு செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நன்றி. நன்றி.